ஐயா என்னையா அங்க 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 நீங்க பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. இந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கு நாங்களும் எங்களால முடிஞ்சதை கொடுக்க ஆசைப்படுறோம். அப்பதான் எங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். பெரியவங்க பேசுங்க, குறுக்க பேசிட்டு போய் உட்காரியா. நீ பேசுங்க. நிறுத்தியா? கலைஞர்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன குறுக்க வந்து பேசிக்கிட்டு? முதல்ல நீ போய் உட்காரியா. ஏன் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா நான் ஏன் குறுக்க வரேன்? உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லன்றதால தான் குறுக்க வரேன். போய் உட்காருங்க, நீங்க பேசுங்க. பாருங்க, ஆசை இருக்கிற அளவுக்கு வசதி இருக்கணும்ல. கொடுக்கலாம்னு நினைக்கிறது வேற, சபையில கொடுக்கறது வேற. எல்லாத்தையும் பணம் வசூல் பண்ணி மணிமண்டபம் கட்டுறதுக்குள்ள என் ஆயுசே முடிஞ்சு போயிடும். என் ஆயுசு இருக்கிறதுக்குள்ள மணிமண்டபம் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? அட நீங்க வேற. சந்தனம் இலவசமா கிடைச்சா தடை விட்டு வர பயலுக. தங்குற வீட களிமண்ணுங்க. 3 நாள் மழை பெஞ்சா போதும், கரைஞ்சு ரோட்டுக்கு வந்துருவாங்க. மணிமண்டபம்னா ஊசி மணி பாசி மணி கோத்து கட்டுறதுன்னு நினைக்கிறாங்க. மணி தம்பி மணி. எங்களுக்கு மணியை பத்தியும் தெரியும், உன்ன மாதிரி ஜான்ரா பத்தியும் தெரியும். எல்லா கலைஞர்களும் பணம் போட்டு கட்டினா தான் அது மணிமண்டபம். அவர் பெருமைக்காக அவர் கட்டினார்னா அது தனி மண்டபம்டா. இவங்க கிட்ட வசூல் பண்ணி கட்டதுன்னா சமாதி தான் கட்ட முடியாது. கூட வாய் வார்த்தையா பேசும்போது ஏன் கை நீட்டுற? பேராஜி பிரிவா அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மணிமண்டபத்தோட ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு கலைஞரோட உழைப்பு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ மட்டும் பெருமைக்காக கட்டுறா இருந்தா அப்படி ஒரு மணிமண்டபம் இங்க யாருக்கு தேவையில்லை. மழை பெஞ்சாதான் குளம் ரொம்ப, பனி பெஞ்சா ரொம்ப. அது உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும்? 101 1001? பேசாம போய் உட்காரியா. மத்த கலைஞர்களை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உனக்கு என்ன ரைட் இருக்கு? உனக்கு மட்டும் கொம்பு முளைச்சிருக்கா? நீ எங்களை மாதிரி ஒரு சாதாரண கலைஞர் ஏதோ மைக் கிடைச்சிருக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு யோ, என் பொண்ணு அபிராமியோட ஒரே ஒரு நாள் கச்சேரி நடந்தா மண்டபம் கட்ட மொத்த பணமும் வசூலாயிடும். அந்த யோகிதை உனக்கு இருக்கா? நீ ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேல நீ பேசாம இருந்தா எங்களுக்கு மரியாதை இல்ல. இது பார், நீ வசூல் பண்ணி எவ்வளவு பெரிய தொகை தரையோ அதுக்கு மேல 1 ரூபாய் ஜாஸ்தியா தர. அது எவ்வளவு பெரிய தொகை இருந்தாலும் பரவாயில்ல. சத்தியமா உன்னால முடியாது. யோ, முடியுமா முடியாதாங்கிறதுல என்னையா பேச்சு? நான் வசூல் பண்ணி கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணுவ? அப்படி மட்டும் நீ கொடுத்துட்டீன்னா அன்னையில இருந்து என் பொண்ணு அபிராமி கால்ல சலங்கையே கட்ட மாட்டா. இது சத்தியம். நீ தோத்துட்டீன்னா என் மகன் செல்வம் சாகர வரைக்கும் கால்ல சலங்கை கட்ட மாட்டான். இது நான் பண்ற தொழில் மேல சத்தியம். பாத்துடலாம். அடுத்த கச்சேரியிலேயே வசூல் அதிகமா காட்டி மத்த கலைஞர்கள் முன்னாடி உன் முகத்துல கரிய பூசல. நான் சிவசங்கரமூர்த்தி இல்ல. யோ, நீ யார வேணா எடுத்துட்டு போ. வாங்கடே. அந்த ஆவட பிள்ளைகிட்ட நான் போட்ட சவாலை நினைச்சு எல்லாரும் வாயடைச்சு போய் நிக்கிறீங்களா? காலத்துக்கு அவங்க பரம்பரையில யாருமே காலில் சலங்கையை கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த சிவசங்கரமூர்த்தி அவங்களுக்கு கொடுத்த மரண அடி அது. எல்லா பிரச்சனையுமே இந்த போட்டியில முடிஞ்சு போயிடும். நீ ஆடுற, இது உன் குருவோட உத்தரவு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துக்கலாம். அவன்கிட்ட போய் அவளை பேச்சு பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏற்கனவே அந்த பொண்ணு விஷயத்துல அவருக்கும் நமக்கும் முன்விரோதம் இருக்கு. இந்த நேரத்துல போய் முதல்ல சவால் விடக்கூடாது. அதுவும் கால சலகை கட்ட மாட்டேன்னு யாராவது சவால் சவால் விடலாம்டா, ஆனா சவுடால பேசப்படாது. அவன் படிச்சவன், எவ்வளவு பெரிய புத்திசாலி. இல்லன்னா அவன் விரிச்ச வலையில வேறு போய் விழுந்திருப்பாரா? கால்ல சலங்கையும் கட்ட விடாத அளவுக்கு வலியும் பண்ணி விட்டு போயிட்டான்ல. நாம ஆடி மணிமண்டபம் கட்டுறதா? அதுல 2 மணி கட்டுறது கூட நமக்கு யோக்கியது இல்ல. அவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லடா. அமெரிக்கா வரைக்கும் போய் ஆடிட்டு வர்றவங்க. அவங்க நினைச்சா 5 லட்சம் 10 லட்சம்னு உடனே வசூல் பண்ண முடியும். நமக்கு எவன் கொடுப்பான்? அத சொல்றா. அவனுக்கு ஆட்டத்தை பாக்குறேன் பூரா பெஞ்சு டிக்கெட். 1000 பேர் பார்த்தா கூட 5 லட்சம் 10 லட்சம்னு வசூலாகும். நம்ம ஆட்டத்தை பாக்குறேன் பூரா தர டிக்கெட் தானே. 1000 பேர் பார்த்தா கூட 100 150 வசூல் ஆகுறது மூச்சு மட்டும் விஷயம். உங்களுக்கு ஆடி ஆடி அழுத்து போச்சு. அதுக்காக எங்களை அடமான வச்சுட்டீங்களா? அவனை ஏன்பா முறைக்கிறீங்க? ஏதோ மாசத்துக்கு 4 கச்சேரி வந்துட்டு இருந்தது. காலில் சலங்கையை கட்டி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களை நம்பி வந்ததுக்கு குடிக்கிற கஞ்சில மண்ணள்ளி போட்டீங்களே. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? வயசாக வயசாக அறிவு வளர்ந்தே வேண்டாம். ஆனா உங்களுக்கு தலைகீழ போய்கிட்டு இருக்கு. கள்ளி சவத்துல முட்டா பல்லுதான் தெரிக்கும். பரதநாட்டியங்கிறது எவ்வளவு பெரிய கலா, எவ்வளவு பெரிய சமாச்சாரம். ஆனா நம்ம ஆறு ஆட்டம் இருக்கு. பாமரனும் படிக்காத பையன் பாக்குற சீப்பான ஆட்டம் தானே. எது சீப்பான ஆட்டம்? எது சீப்பான ஆட்டம்? உழைச்சு போடுவா. கஞ்சி ஊத்துற கலையை கேவலமா பேசுறீங்க. மானம் கிட்டவனே, நீங்கள மனுஷனாடா? நீங்கள இருக்கிற உசுரோட இருக்கீங்க. போடா, எங்க போய் சாங்கடா. இந்த வர்றா, கத்துக்கிட்ட கலையை பழிக்கிறது ஒண்ணுதான், செத்த தாயை பழிக்கிறது ஒண்ணுதான். யாரால யார் இங்க அமெரிக்கா பத்தி பேசுறவன்? ஏண்டா அமெரிக்கா? அமெரிக்கா
சிவசங்கரமூர்த்தி என்ன பெரிய இவனாடா பரதேசி. உண்ட சோறு செரிமானமாகாம தாளமும் தெரியாம ஜதியம் தெரியாம 10 பெரிய மனுஷன் ஒண்ணா உட்கார்ந்து கை தட்டினா பரதநாட்டியம் பெரிய கலையாடா. இது செரிமானமாக இருக்காக ஆற கலை இல்லடா. பசிய மறக்கிறதுக்காக பட்னியோட வந்து உட்கார்ந்து இருக்கானே ஏழை பால அவனை சந்தோஷப்படுத்துற கலைடா. வைத்தியக்கார பசங்க இந்த மண்ணோட கலைடா. ஏய் இது இந்த மண்ணோட கலை. இந்த மண்ணில் நாளெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கெல்லாம் சோறு போறானே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கலைடா. பரதேசி தாய்களா. என்னடா சவால் விட்டோமே, இதை எப்படி நிறைவேற்ற போறோம் அப்படியே கண்ணாமொழி பிதுக்கி போய்தான் வந்தேன். வீட்டுக்கு போனோம்னு நம்ம பசங்க இருக்கானுங்களே, அப்பா நீங்க தைரியமா இருக்க, நாங்க உசுர கொடுத்தாவது உங்க சவால் நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா வந்ததுல இருந்து காசு போச்சு, பணம் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னே பேசிட்டீங்களா. ஏண்டா டே ஏண்டா எவனாவது ஒருத்தன் மானம் போச்சுன்னு சொன்னீங்களா. அந்த வார்த்தையை சொல்லி இருந்தீங்கன்னா உங்க கால் விழுந்திருப்பேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு பீயத்தீங்க நாய்களா. ஏய் ஏண்டா ஏய் இங்க பாருடா, உப்பு இல்ல உரப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, அந்த சூடு சொன்னீங்களா மனுஷனுக்கு நாக்கில் இருக்கக்கூடாதா, நெஞ்சில் இருக்கணும். எனக்கு இருக்கு, என் நெஞ்சில் இருக்குடா. அதான் சவால் விட்டேன். போகிறேன். உங்களுக்கு அவன் மேல்றா, ஏன்னா அவன் ஆளை வச்சு அடிச்சு என்னை தூக்கி ரோட்ல தான் போட்டேன். ஆனா உங்களை வளர்த்து ஆளாக்கி தொழில் கத்து கொடுத்த பாவத்துக்கு வார்த்தையால் அடிச்சு தூக்கி தள்ளி சுடுகாட்டிலே போட்டீங்களா, என்னை போட்டு புதைச்சிட்டீங்களா. டேய் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னுனாலும் நான் கொலைகாரனா மாறிடுவேன். ஓடி போயிருங்க, ஓடி போயிருங்கடா. இத வர்றா, நான் எங்க அப்பனுக்கே பிறந்திருந்தா சவால் நான் ஜெயிச்சு காட்டுறேன். இவன் எனக்கே பிறந்திருந்தானா ஜெயிச்சு காட்டுட்டும். என்னடா நீ வாய் திறந்து பேச மாட்டியா? என்ன அவனு பேசுறதுல சரிங்கிறியா, இல்ல நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்து பேச சொன்னியா? ஆவிட பிள்ளை எனக்கு அப்பா மட்டும் இல்ல, குரு. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் தலைக்குடிய நான் விட மாட்டேன்.